ரோகிணி, மனோஜ் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அண்ணாமலை சொல்கிறாரு, என்னப்பா தீபாவளி பொங்கல் எதுவும் இல்லையே, என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இப்போ தான் தீபாவளியே வந்திருக்கு, நான் என்கிட்ட காசு இருக்கு, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே பார்க்குறாங்க விஜயா, என்ன எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி, எங்கள் அப்பா பணம் அனுப்பியிருக்காரு, ஒரு 15 லட்சம் ரூபா அனுப்பியிருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவா ரோகிணி சொன்ன? அப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நாம் பரிகாரம் பண்ணோம், அதுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. என்னது, பணம் அனுப்புனாரா உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பா தான். அது எப்படி ஜெயிலில் இருக்க அப்பா பணம் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை இல்லை, அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பணத்தை எங்கள் மாமா கிட்ட கொடுத்து எங்கள் கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து சொல்கிறாரு, என்ன பேசிகிட்டு இருக்க, உங்கள் மாமாவே தலைமறைவாக தான் இருக்கார், ஏதோ திருப்பதி போகிறேன் அங்கே போகிறேன்றாரு, அவர் எப்படி உனக்கு பணம் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. டேய் என்னடா ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்க, அவனுக்கு பொறாமம்மா, அவன் பொண்டாட்டிக்கிட்டேருந்து எந்த பணமும் வரலல்ல, அதனால் அவன் பொறாமையில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நீ வாமா, இருங்க எல்லாருக்கும் நான் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. மாமா உங்களுக்கு இந்த ஷர்ட் இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. முத்து சொல்கிறாரு மனோஜ்கிட்ட, இங்கே பாரு, உனக்கு 15 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு உங்கள் மாமனார், ஆனால் இன்னும் ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும், ஏன்னா நீ 27 லட்ச ரூபா ஏமாற்றிருக்க, எல்லாம் அப்பாவோட பணம். இப்போ வந்திருக்க 15 லட்ச ரூபாவை நீ அப்பா கிட்ட கொடு, அப்பா அந்த பணத்தை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்னது பிஸ்னஸா, சரி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா டேய், இன்னும் முடிவே பண்ணலையா, உனக்கு பணத்தை தொலைக்க தான் தெரியும், ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பார்லரம்மா, என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ பணம் வாங்கியிருக்கான், அந்த பணத்தை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இல்லை இல்லை, அந்த பணத்தெல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வர லாபத்தில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்னது, நீ பிஸ்னஸ் பண்ணி லாபம் வருமா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி விடுடா, அவங்க அப்பா அனுப்பியிருக்காரு, அதனால் அவங்களே அந்த பணத்தை வச்சுக்கிட்டோம், அப்புறமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. முத்து, மீனா 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறார், நீ பார்த்தியா அந்த பார்லர் அம்மா சரியான ஃப்ராடு, அது ஏதோ ஏமாத்திருக்க மாதிரி தெரியுது, அவங்க அப்பா பணம் கொடுத்த மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஃப்ராடு வேலை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க ஏங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க அப்பா தான் கொடுத்துருப்பாரு, வேறு எப்படி இவ்வளோ பணம் வந்திருக்கும், விடுங்க, அவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிகிட்டே இருக்காதீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் உன் பேச்சை தானே மீனா கேட்குறேன், உன் பேச்சை தவிர நான் யார் பேச்சை கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. கரெக்டாக தான் பண்ணுறீங்க, ஆனால் எப்பயாவது ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்காங்க. நீ வேணா பாரு, கண்டிப்பாக இவங்க பண்ண தப்பு ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போது இன்றைக்கி இட்லி முட்டை குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு ரோகிணி ரெடியாக இருக்காங்க. ஐயோ நீ சாப்பிடக்கூடாது, விரதத்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதே மாதிரி ஆமாம்மா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முட்டை குழம்புலாம் எடுத்துகிட்டு சட்னி வச்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. முத்து சொல்கிறாரு, முட்டை சூப்பராக இருக்குது, அப்படியே வாயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கோவம் அதிகம்.